ஃபர்ஸ்ட் சரக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் ரீமா வீட்டு பார்ட்டிஸ்ல எத்தனை was also going through a very very bad PR phase up to 2-3 years. அவங்க கரியர் அடிபட்டிருக்குன்னா அவங்க கண்டக்ட் பண்ணின பார்ட்டிஸ்னாலதான் மோஸ்ட்லி, where there was a lot of free usage of certain things which should never even be at a party, not even at an adult party. கொச்சி ரெய்ட் எல்லாம் விழுந்தப்போ யார் வீட்டுல விழுந்துச்சு ப்ரோ? ரீமா கலிங்கல் அண்ட் அபு அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல. லைக் nobody is asking ரீமா கலிங்கல் this question that நீங்க டிசைட் பண்ணீங்களா இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பண்ண போறீங்க? இந்த மாதிரி எத்தனை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற சரக்கே அபலை பெண்களை நீங்க ஃபர்ஸ்ட் சரக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் ரீமா வீட்டு பார்ட்டிஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் அவங்களுடைய சப்ஸ்டன்ஸ் வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணிருக்காங்க, கைஸ் ஆல்சோ. இதெல்லாம் கொச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ல இருக்கு. வாட் வாஸ் அவர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? அபு வாட் அபு அந்த டைம்ல 2 பேரும் தான் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பட்டமா வந்துச்சு அவங்க 2 பேரும். ஜஸ்ட் ப்ளீஸ் அட்டாச் தட், ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தட் ஆர்டிகல் ஹியரா. சும்மா நான் ஏதோ வளாத்திட்டு இருக்கேன், அடியில கமெண்ட்ஸ் வரப்போகுது. நானே ஷாக் ஆனேன். ஓ ரீமா கலிங்கல் டஸ் திஸ் வாட் அப்படின்ட்டு. அந்த ஆர்டிகல் படிச்சுதான் எனக்குமே தெரியும் அந்த டைம்ல. அப்புறம் நான் வந்து அவங்க பார்ட்டிஸ்க்கு அடிக்கடி போற மலையாளம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட என்ன நடக்குதாங்கன்ட்டு. ஐயோ நாங்க அவங்க பார்ட்டியில வர சாக்லேட் தொடவே மாட்டோம் அப்படிங்குவாங்க. எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த தேதிக்கு சில நடிகர்கள்லாம் 2 லைன் நான் அடிக்கலைன்னா என்னால நடிக்கவே முடியாது, நான் செட்டுக்கே வரமாட்டேன்றாங்க. சோ அப்பனே லைன் கோலம் போட்டு கொடுக்குறோம். ஏன்னா யாரு யாருன்னு எல்லாரும் வச்சுக்கோங்களேன்.